ஓம் ஹரி சிவோம் சிவ. அக்ஷய திதியை என்றால் என்ன? அக்ஷய என்றால் அள்ளி அள்ளி எடுக்க எடுக்க குறையாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது என்று அர்த்தம். திதியை என்றால் அந்த நாளில் உள்ள திருதியை என்ற திதியை குறிக்கிறது. அதுவே அக்ஷய திதியை. அக்ஷய திதியை என்பது இந்து மட்டுமல்லாமல் சமணர்களின் புனிதமான நாளாக போற்றப்படுகிறது. கிருதயுகத்தில் பிரம்மதேவனால் உலகம் தோற்றுவித்த நாள் அக்ஷய திருதியை என்ற புனிதமான நாளாக போற்றப்படுகிறது. அக்ஷய திருதியை தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிறை அமாவாசை நாளை அடுத்து 3ஆம் நாளில் என்று கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை தான் ஏன் புனிதமான நாளாக போற்றப்படுகிறது என்றால், அன்று உலகத்தில் பற்பல நல்ல தெய்வீகமான மற்றும் புனிதமான காரியங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. அவையானவை: பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், கங்கை நதி பூமியை தொட்ட நாள், ஆதிசங்கரர் கனகதார ஸ்தோத்திரம் இயற்றிய நாள், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள், குசேலன் கிருஷ்ணர் பகவானை சந்தித்த நாள், பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள், அன்னபூரணி தேவி அவதரித்த நாள் மற்றும் மகாலட்சுமி நாராயணனின் ஹிருதய கமலத்தில் வாசம் செய்த திருநாள். அது மட்டுமன்றி திரௌபதியின் துகில் உருவப்பட்ட அந்த நாள் கிருஷ்ணர் திரௌபதியை துகில் குடித்த நாள். சமணர்களின் ரிஷபதேவியின் நினைவாக அனுசரிக்கப்பட்ட நாள். அக்ஷய திருதியை நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. அதனால் மக்கள் அந்த நாளில் பொருட்களை பல வாங்கி ஆபரணங்களையும் வாங்கி கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருதி நாள் நல்ல பொன்னான நாளாக அமைய உங்களுக்கும் உங்களின் சுற்றத்தார் நண்பர்கள் உறவினருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.